அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். கெட் அவுட் மோடி, சொல்லிப்பாரு 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 அப்படின்னு சொல்லிட்டு என் தலைவர் மேல அடிச்சுப்பாரு சாமி அடிச்சுப்பாருன்னு சொல்லும் போது சும்மாதாண்டா இருக்காங்க அப்படின்னும் போது எடுத்து சாமி அடிப்பாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் அடிச்சுட்டாங்க. இன்னைக்கு கோபேக் மோடி, கெட் அவுட் அமித்ஷா, இந்த ட்ரெண்டிங் கிட்டத்தட்ட தமிழக அளவுல ரீச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, அமுல் பேபி அண்ணாமலை போட்டுது பதிவு. ஆனா இந்தியா இல்ல, உலக அளவுல எக்ஸ் வலைதளத்துல இன்னைக்கு ட்ரெண்டா இருக்கு. என்ன இருக்கு? கெட் அவுட் மோடி, கோபேக் அமித்ஷா. இது பிரபலமா போயிட்டு இருக்கு. சாதாரண இது நான் பொய் சொல்லலைங்க. நீங்க ட்விட்டர்ல போய் பாருங்க, எக்ஸ்ல போய் பாருங்க, இருக்கு இது. ஏன் இந்த மாதிரி ஒரு நிலை? மும்மொழி கொள்கைன்றது நீங்க ஆட்சி செய்யக்கூடிய குஜராத், பீகார்ல அமல்படுத்திருக்கீங்களா? இல்ல. நீங்க சரி ரைட், மும்மொழி கொள்கை நீங்க அமல்படுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்கள் வளர்ச்சியில் இருக்கிறார்களா, மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி பயணித்து இருக்கிறார்களா? இல்ல, இது எதுவுமே இல்ல. ஆனா பீகார்லையும் குஜராத்லையும் மும்மொழி கொள்கை இல்லை என்பதை அண்ணாமலை எடுத்துக்கொண்டார். ஆனால் தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என்று துடிக்கிறார். உங்களுக்கு குஜராத் மீதும் பீகார் மீதும் அக்கறை இருப்பதனால் பல ஆயிரம் கோடிகளை அங்கு தண்ணீர் போன்று செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்திற்கு தண்ணி காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் காட்டக்கூடிய தண்ணி எல்லாம் நாங்க வேற மாதிரி போயிட்டே இருப்போம். இது மிகப்பெரிய ஒரு மொழிப்போர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? தனி தமிழ்நாடு வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது என்று சொன்னால் யாரும் தடுக்க முடியாது. இன்னைக்கு ஒரு மத்திய அமைச்சர் முட்டாள்தனமாக ஒரு பேச்சை பேசிட்டு போறாரு. மருத்துவக் கல்லூரிகள் 1,51,000 இருந்து 1,08,000 உயர்ந்து விட்டதா? இது எவனாவது 4வது படிக்கிற குழந்தை கூட அவர் என்ன படிச்சிருக்காரு தெரியல. அவர் சர்டிபிகேட் உண்மையா போலியான்றதை செக் பண்ணணும். முதல்ல மத்திய கல்வித்துறை அமைச்சர் அண்ணாமலை அவர்களே ஒரு விஷயத்த தெளிவா யோசிச்சு பேசுங்க. முன்னாடி 10 பேர் தான், ஒரு 100 பேர் இருக்காங்க உங்க மேடையில, பின்னாடி 1000 நாற்காலிகள் காலியா இருக்கு. அந்த மேடையில நீங்க பேசுறீங்களே ஒரு சவால் விட்டு, மைக் கிடைச்சதுன்னா புலிகேசி நம்ம சைமன் அண்ணன் இருக்காரு, அதே போன்று நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே. இதன் வெளிப்பாடு என்னவாக இருக்குன்றது உங்களால புரிஞ்சிக்க முடியுதா? இன்னைக்கு புரிஞ்சிருப்பீங்கல்ல, இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருப்பீங்கல்ல. எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு உலக அளவுல காரி துப்புறாங்க. காரி துப்புனதை வச்சு பார்த்தோம்னா ஒரு ஏரியே உருவாகி இருக்கும் போல. அந்த அளவிற்கு காரி துப்பப்பட்டிருக்கு. அண்ணாமலை அவர்கள் படித்து விட்டு தான் வந்தார்களா, இல்லை என்றால் சொன்னால் ஏதாவது காசு கொடுத்து அந்த பதவி வாங்கினாரான்றது தெரியல. எப்படி இந்த மாதிரி ஒரு படித்த முட்டாள் இருப்பாருன்றது தெரியல. முட்டாள்களின் தலைவனாக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். தமிழ்நாட்டுல போயிட்டு கெட் அவுட் மோடி சொல்லிப்பாருன்னா சொல்லி பார்த்துட்டா இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? ஆடு மேன் கத்த போதா? ஒரு பிரயோஜனமும் இல்லை உங்களால. மறுபடியும் ரொம்ப தெளிவா சொல்றோம், இதே நிலை தமிழகத்தில் பாஜகவின் எதிர்ப்பு நிலை என்பது நிச்சயமாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். பாஜகவால் இன்று மட்டுமல்ல, நாளை மட்டுமல்ல, இனி வரும் காலங்கள் எப்பொழுதுமே பாஜகவால் தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாது முடியாது முடியாது. இது பெரியார் மண். மறுபடியும் தெளிவா சொல்றோம். இங்க உங்களுடைய சில்லுண்டி வேலைகள் அனைத்தும் பலிக்காது. நீங்கள் முயற்சி செய்து உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வீணாகத்தான் செல்லுமே ஒழிய தமிழகத்தில் பாஜகவால் கால் ஊன்ற முடியுமா என்று சொன்னால், தாமரை மலருமா என்று சொன்னால் நிச்சயமாக ஒருபோதும் நடக்கவே நடக்காது என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறோம். அதே நேரத்தில் எங்கள் தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், எதிர்கட்சியின் தலைவராகவும் இருக்கிறார், அவரை கேட்காமலே தேர்தல் ஆணையரையும் நியமித்து விட்டீர்கள். இது சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயம். அது செகண்டரி. நம்ம இப்போ வரோம். ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், தாய்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆங்கிலம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் உலக அளவில் நம்மளால் பயணிக்க இயலும். இப்போ ஒரே ஒரு உதாரணங்க. இன்னைக்கு இந்தியாவின் பிரதமர் அமெரிக்கா சென்று அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, வெட்கி தலைகுனிந்து கூனி குறுகி நின்றதை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு அசிங்கமாக இருந்தது. அவர்கள் பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய, ஆங்கிலத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி கொண்டிருந்தார். இதற்காகத்தான் அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பதை தவிர்க்கிறார் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்திய பிரதமர் அமெரிக்கா சென்று அசிங்கப்பட்ட ஒரு நிலை இந்திய குடிமகனுக்கு வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவருக்கும் வந்துவிடக்கூடாது என்பதில் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்களும், தமிழ்நாட்டிற்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அத்துணை சக்திகளும் நினைத்து கொண்டிருக்கிறது. உங்கள் எண்ணம், உங்கள் தீய சக்தி தமிழகத்தை ஒன்றும் செய்ய இயலாது. உங்கள் எண்ணம் தமிழ்நாட்டில் எடுபடாது என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி அருண் அவர்களை. மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம். ஜெயஹிந்த்.